வெல்கம் டு வின்டன் கிளாஸ். நேற்று நம்ம ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு 25 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 25 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு தெரியுமால இருக்க எல்லா டாபிக்ஸையும் நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். டெலகிராமோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பிடிஎஃப்லாம் அங்கே அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 26வது கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். சரிங்களா? அது வகையான ஆக்சைடு ஆகும். இது பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது. பாக்சைட் என்பது அலுமினியத்திலிருந்து ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். இது பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அவ்வளோதான், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இது வந்து இந்திய நிலக்கரி நிறுவனம் எதை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது அப்படின்னா கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. சரிங்களா? இது உலக அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய நிலக்கரி உற்பத்தி நிறுவனம் தான். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். அதை பற்றி பார்த்தோன்னா இது இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஒரு அமைச்சகமாகும். அமைச்சகம் ஆய்வு செய்தல், உற்பத்தி, சுத்திகரித்தல், விநியோகம், ஏற்றுமதி, எண்ணெய், பாதுகாப்பு, இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி பொருள் போன்றவற்றுக்கு பொறுப்பேற்கிறது எது? ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் பொறுப்பேற்கிறது என்ன நிறுவனம்? பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கெயில், ஜிஏஐஎல்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம். இது வந்து ஜிஏஐஎல் கெயில் அப்படின்னா இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம். சரிங்களா? மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனம். அப்போ இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுது. அதை வந்து நோட் பண்ணிக்கணும். இது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்களுள் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் அதை விநியோகம் செய்கிற நிறுவனங்களே மிகப்பெரிய நிறுவனம் எது அப்படின்னா கெயில் தான். இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு சிஎன்ஜி, அதிக அழுத்தத்துடன் அடைக்கப்பட்ட மீத்தேன் என்பது பெட்ரோல், டீசல் மற்றும் திரவ பெட்ரோலிய எரிவாயு ஆகியவற்றுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருளாகும். இது காற்றை விட இலகுவானதாக இருக்கும். காற்றை விட எழுதுவாகவும் இந்த ஈன்றது எல்லாமே வந்து கமா. சரிங்களா? அதிக வேகமாக பரவும் தன்மை கொண்டதால் விரைவில் மறைந்து விடுகிறது. இதனால் மற்ற எரிபொருள்களை விட ஆபத்து குறைவாக இருக்கும். விவசாய கழிவுகளிலிருந்து எடுக்கப்படும் உயிரிவாயு புதுடெல்லி இது விவசாய கழிவுகளிலிருந்து எடுக்கப்படும் உயிரிவாயுன்றது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். புதுடெல்லி, அகமதாபாத், மும்பை, பூனே, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், வாரணாசி. ஸோ இந்த நகரங்கள்லாம் பயன்படுத்துறது அதிகரிச்சுட்டு வருது. சரி, எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? வாகனங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. எது? இந்த சிஎன்ஜியை. இந்திய அணு மின்சக்தி நிறுவனம், இது என்னது? என்பிசிஐஎல். இந்தியாவின் ஒரு பொதுத்துறை நிறுவனம். இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம். சரிங்களா? இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்தை கொடுத்துருவாங்க. இது பொதுத்துறையா இல்லை தனியார்கிட்ட இருக்கா இல்லை அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ வந்து மாநில அரசு நிர்வகிக்குதா மத்திய அரசு நிர்வகிக்குதான்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்திய அணு மின்சக்தி நிறுவனம் என்பிசிஐஎல் இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. சரி, இது வந்து ஒரு அரசு நிறுவனம். நம்ம பொதுத்துறை நிறுவனம் அரசு நிறுவனம் தான். இந்நிறுவனம் இது வந்து அணு மின்சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை வகிக்கிறது. இந்நிறுவனம் அணு மின்சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை வகிக்கிறது. இது அணுன்னு எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எப்போது ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1897 டார்ஜிலிங்கில் நிறுவியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் எங்கே இருக்குது? இந்திய தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் அப்படின்றது ஃபரிதாபாத்தில் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம். இந்தியாவுடைய சூரிய சக்தி நிறுவனம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டு வருது. இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக விளங்குகிறது எது? தமிழ்நாடு. தமிழ் புக்லையும் இருக்குது, ஜியாகிரஃபிலையும் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே
அதிக காற்றாலை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணையாகும். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற முப்பந்தலில் பெருங்குடி பகுதி தான் உலகத்திலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய காற்றாற்றல் நிறுவனம் சென்னையில் உள்ள இந்நிறுவனம். அப்போ இந்த தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இந்த நிறுவனம் வந்து 1998 தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது. இதன் பணிகள் என்னென்னு கேட்குறீங்கன்னா காற்று வளம் மதிப்பீடு ஆய்வு மற்றும் சான்றளித்தல் தான் இதனுடைய பணி. சரிங்களா, காற்று வளத்தோட மதிப்பீடு செய்யணும். சரிங்களா, காற்று வளம் மதிப்பீடு ஆய்வுன்றது தான், அதுக்கு வந்து சான்றளிக்கிறது தான் இந்த தேசிய காற்றாற்றல் நிறுவனத்தோட பணி. சரி, இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை 1818ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள போர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ இந்தியாவுடைய முதல் பருத்தி நெசவாலை எத்தனாவது வருஷம் 1818 கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்க போர்ட் கிளாஸ்டர் அப்படின்ற இடத்துல தான் தொடங்கியிருக்காங்க முதல் பருத்தி நெசவாலை. அடுத்து பார்த்திங்கன்னா பருத்தி இழையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க. ஜின்னிங்கை தான் அப்படி சொல்லுவாங்க. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொல்கத்தா. ஸோ தேசிய சணல் வாரியத்தோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொல்கத்தா. மத்திய பட்ட ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் CSTRI. இது பார்த்திங்கன்னா பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்கென நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இது. இந்நிறுவனம் பெங்களூரை தலைமையிடமும் வச்சுருக்கு. நம்ம இந்த வீடியோவில் நிறையா நிறுவனங்கள் பார்க்குறோம், இந்த நிறுவனத்தோட தலைமையிடம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, அசஸ்டேஷனில் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நிறையா வகையில் இது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இதனால் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வந்து மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் பார்த்திங்கன்னா எதை தலைமையிடமாக கொண்டு வழங்குதுன்னா இயங்கிட்டு வருது அப்படி பார்த்திங்கன்னா பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டு வருது. இது வந்து இந்திய அரசாங்கத்துடைய மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தினால் 1983ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ இதோட ஸ்டார்டிங் இயர் பார்த்திங்கன்னா 1983. அடுத்து இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்துக்கு கீழே நவம்பர் 20ஆம் தேதி 1975 தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம். இந்த கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் தற்போது எது கீழே இருக்குன்னா இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுடெல்லியில் உள்ள உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டு விளங்குகிறது. இது எல்லாத்துலேயும் நியூ டெல்லி மட்டும் பார்ப்போம். இப்போ நியூ டெல்லியில் உத்தியோக் பவன் ஒரு இடம் இருக்குது. ஸோ அதை தலைமையிடமாக கொண்டு விளங்குறது தான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம். இது முன்னாடி இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்திட்ட இருந்தது. ஆரம்பிக்கிறப்போ 1975 நவம்பர் 20 அப்போ யார்கிட்ட இருந்ததுன்னா இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்திட்ட இருந்தது. இப்போது யார்கிட்ட இருக்குன்னா இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்துக்கு கீழே இயங்கிட்டு வருது. சரிங்களா, அடுத்து இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு. இப்போ இந்தியாவுடைய முதல் பேப்பர் இண்டஸ்ட்ரி இந்தியாவோட ஃபஸ்ட்டு பேப்பர் இண்டஸ்ட்ரி காகித தொழிற்சாலை எத்தனாவது வருஷம் ஆரம்பிக்கிறாங்க 1812 எங்கே வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தில் உள்ள சோராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. செராம்பூரில் தொடங்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் NEPA மத்திய பிரதேச மாநில பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பிரதேச மாநிலம் பர்கான்பூர் மாவட்டத்தில் நேபா நகர் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்து 45வது கொஷினுக்கு வந்துட்டோம். 5 கொஷின் தான் இருக்குது. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் 1830 தமிழ்நாட்டில் போர்ட்டோ நாவோவில் அமைக்கப்பட்டது. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை ஃபஸ்ட்டு இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1830 தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறாங்க. எங்கே போர்ட்டோ நாவோன்ற இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு. ஸோ ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் ஊர் கேட்டாங்கன்னா சென்னை. இது ஏற்கனவே கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஷின் தான்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, இதன் முக்கிய நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா, உலக வலைதளத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக மாற்றுறது தான் இந்த மேக் இன் இந்தியாவோட ரொம்ப முக்கியமான குறிக்கோள். அப்புறம் இது வந்து இந்தியா சரிங்களா? இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. முழுமையான மக்கள் கணக்கெடுப்பு தொகை எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா 1881ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் 15வது மக்கள் கணக்கெடுப்பு தான் 2011 எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மக்கள் கணக்கெடுப்பு இந்தியாவில் எப்போ நடந்துச்சுன்னா 1872. முழுமையான மக்கள் கணக்கெடுப்பை பற்றி கேட்டாங்கன்னா 1881. அடுத்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து வகைகள். இப்போ பார்த்தீங்கன்னா 3 வழி இருக்குது. நிலம், நீர், வான்வெளின்னு 3 வழியில் போக்குவரத்து. இப்போ நிலத்தை பார்த்தீங்கன்னா சாலை வழி இருக்குது, ரயில்வே போகலாம், குழாய் வழி போக்குவரத்துன்னு 3 வகையில் நில போக்குவரத்து இருக்குது. நீரில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு நீர்வழி, கடல் வழி இருக்குது. வான்வெளியில் உள்நாட்டு வான்வழி, பன்னாட்டு வான்வழின்னு 2 வகையாக இருக்குது. இதுதான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய போக்குவரத்துகள். அடுத்து பார்த்தீங்கன்னா மெகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை. சரிங்களா? மெகாலயாவில் ரயில் போக்குவரத்து இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஜியாகிரஃபி புக் 10th இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஸோ 50 கொஸ்டின்ஸ் இதோட முடிஞ்சுது. நாளைக்கு ரிமைனிங் இருக்கிற 20 to 25 கொஸ்டின்ஸ் இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதோட நம்ம உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற 10th புக் சாப்டரை முடிச்சிடுவோம். இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் ஜியாகிரஃபியை ஈஸியாக கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.